அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 ஆகிய 3 பகுதிகளில் கவனம் செலுத்தும் வகையில் வாரத்திற்கு 3 தேர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க குரூப் 1 டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. அதில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. நிச்சயமாக நம்முடைய மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க பள்ளி பாடப்புத்தகங்கள் அடுத்து அவுட்சோர்ஸ் மூலமாக கேள்விகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கொஸ்டின்ஸ் ரொம்ப வேல்யூ குறைவாக இருந்துச்சு, இல்லை ஆவரேஜான கொஸ்டின்ஸ் தான் இருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் நான் அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய கேள்விகளை இன்னும் சிறந்த முறையில் வடிவமைப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் முதல் கேள்வி. இந்த வீடியோவை பொறுத்தவரை பாலிட்டியில் செகண்ட் சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பிரியாம்பல், முகவரை மற்றும் யூனியன் கவர்மெண்ட் மத்திய அரசு தொடர்பான 30 கேள்வி தான் பார்க்க போகிறேங்க. முதல் கேள்வி, முகவரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 4 கூற்றுகள் இருக்குது. இதில் எது சரின்னு பார்க்கலாம். முகவுரை என்ற சொல் அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. சரி. இது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்களை உள்ளடக்கியது. சரி. முகவுரை அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்துள்ளது. ஸோ குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்திருக்கும். சரியான விடை 1, 2, 3, 4 சரி. கேள்வி 2, நடுவண் அரசு பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும். சரி. நடுவண் அரசின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. நடுவண் அரசின் தலைமையகம் கொல்கத்தாவில் இருக்கான கிடையாது, புதுடெல்லியில் தான் இருக்குது. ஸோ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5இல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசினுடைய நிர்வாகத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகத்தை பற்றி, அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 52 to 78 வரை. நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. கேள்வி 3, நடுவண் நிர்வாகத்தில் பொருந்தாத நபரை தேர்வு செய்க. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், மக்களவை சபாநாயகர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இதில் நடுவண் நிர்வாகத்தில் மெயினாக இருக்கிறதுல யார் பொருந்தலைன்னா மக்களவை சபாநாயகர் வரமாட்டார். அப்போ இங்கே 3 மட்டும் பொருந்தலை. அப்போ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு, இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர், இந்த 4 பேரை கொண்ட குழு தான் நடுவண் நிர்வாகத்தில் இருக்கும். கேள்வி 4, முகவுரையானது இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். முகவுரையை பொறுத்தவரையும் இதுவரை ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்காங்க. இது 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976 42nd அமெண்ட்மெண்ட் 1976 திருத்திருப்பாங்க. ஸோ அதிகபட்சமாக திருத்தப்பட்டதுன்னா இந்த 42 சட்ட திருத்தம் மூலம் நிறைய சட்டங்களை திருத்திருப்பாங்க. அதனால் இதை மினி கான்ஸ்டியூஷன் என்று அழைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் முகவுரையை பொறுத்தவரையும் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய 3 புதிய சொற்கள் சேர்த்திருப்பாங்க. முகவுரையில் சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்டன. அதில் குறிப்பாக முகவுரை எப்படி தொடங்குனா இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்கும். இதிலிருந்து இந்திய மக்களை இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என அறியலாம். இப்போ இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் யாருன்னா இந்திய மக்கள் தான். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம, இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வரிசைப்படுத்தலை கேட்டு இருக்கிறாங்க. இந்தியா என்பது ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என நமது அரசியலமைப்பின் முகவரை கூறுகிறது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நிதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே முகவரையினுடைய மிக முக்கிய நோக்கமாக உள்ளது. 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சி நடைபெற்றிருக்கும். அந்த புரட்சியிலிருந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முழக்கங்களாயின அந்த புரட்சி. ஸோ இது இந்திய அரசியலமைப்பின் முகவரையில் முக்கியத்துவம் தந்திருப்பாங்க. கேள்வி 5,
இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? ஸோ இந்திய குடியரசுத் தலைவரை பற்றி என்னென்ன கூற்று இருக்குன்னு பார்க்கலாம். 1. நடுவண் அரசின் நிர்வாகத் தலைவர் ஆவார். சரி. அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இந்தியாவின் முதல் குடிமகன் ஆவார். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவராகவும் உள்ளார். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் பற்றிய கூற்றுகள் சரியானது, அனைத்துமே சரி. கேள்வி 6. சரியான இணையை தேர்வு செய்க. சட்டப்பிரிவு 52, சட்டப்பிரிவு 74, சட்டப்பிரிவு 71, சட்டப்பிரிவு 53ல் 2. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. சட்டப்பிரிவு 52 குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறாரா? ஸோ 52 வராது, 53. ஆர்டிக்கல் 53 தான் என்ன சொல்லுனா, குடியரசுத் தலைவர் டைரெக்டாக நிர்வாகத்தை பண்ணலாம், அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாக நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துவார். அதுக்கு ஆர்டிக்கல் 53. இங்கே 52னா இந்திய நாட்டுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பார் என்று குறிப்பிடும் 52 ஆர்டிக்கல். அப்போ முதல் கூற்று தவறு. 2. சட்டப்பிரிவு 77. சட்டப்பிரிவு 77 என்ன சொல்லுதுன்னா, நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். சரி. ஆர்டிகல் 71 நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கியது. ஸோ மன்னிப்பு வழங்கும் அதிகாரனாவே ஆர்டிக்கல் 72 தான் வரும், 71 வராது. அப்போ 3வது கூற்று தவறு. 4. ஆர்டிக்கல் 53ல் 2 என்ன சொல்லுதுன்னா, நடுவண் அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. இப்போ இங்கே சரியானது 2, 4 சரியாக இருக்குது. கேள்வி 7. பொறுத்துக. சட்டப்பிரிவு 352, ஆர்டிகல் 356, ஆர்டிகல் 360, ஆர்டிகல் 63. ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 360 ஃபினான்சியல் எமர்ஜென்சி, ஆர்டிகல் 63 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 63 இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியை பற்றி குறிப்பிடுகிறது. இங்கே சரியானவை 4, 3, 2, 1. கேள்வி 8. தவறான இணையை தேர்வு செய்க. இதில் எது தவறுனா 3, 4 மட்டும்தான் தவறு. என்னன்னு பார்க்கலாம். சட்டப்பிரிவு 73ல் 1 குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்குன்னு சொல்லுதானா? கிடையாது. ஆர்டிக்கல் 74ல் 1 தான், 74ல் 1 தான் குடியரசுத் தலைவருக்கு உதவ அறிவுரை வழங்க பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரை இருக்கும் அப்படின்னு சொல்லுது. 74ல் 1. 3 தவறு. 4. சட்டப்பிரிவு 77 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறதா? பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 78. ஆர்டிக்கல் 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை சொல்லுது. அப்போ 3, 4 தவறு. 1, 2 சரியாக இருக்குது. ஆர்டிகல் 66ல் 1 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஆர்டிகல் 66 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மறைமுக தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 100 மாநிலங்களவையில் சட்ட மசோதா மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலை இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம். முடிவு வாக்குன்னு சொல்லுவாங்க, கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லலாம். அப்போ இங்கே தவறானது 3, 4 தவறு. கேள்வி 9. சரியான இணையை தேர்வு செய்க. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போ நடைபெறும்னா பிப்ரவரி முதல் மே வரை. சரி. மழை அதாவது பருவகால கூட்டத்தொடர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடைபெறும். குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் முதல் டிசம்பர் வரை நடைபெறும். சரியான விடை 1, 2, 3 சரி, டி ஆப்ஷன். கேள்வி 10. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எவை? ஆர்டிகல் 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. சரி. நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். சரி. எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். இந்தியாவில் உள்ள உயர்நீதிமன்றம் மட்டும் வழக்காடு உரிமை இருக்கா? இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு உரிமை உண்டு, உயர்நீதிமன்றம் மட்டும் கிடையாது. அப்போது தவறானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 4 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 11. சரியான இணையை தேர்வு செய்க. ராஷ்டிரபதி பவன் பிரதமரின் இல்லம்னு அழைக்கப்படுகிறதா? கிடையாது. ராஷ்டிரபதி பவனை பொறுத்தவரை குடியரசுத் தலைவரின் இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது ராஷ்டிரபதி பவனை வேறு பேரை மாற்றிருக்காங்க. என்ன பேருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ராஷ்டிரபதி நிலையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் தான் இருக்குது. ரிட்ரீட் கட்டடம் எங்கே இருக்குது? சிம்லாவில் இருக்குது. மாநிலங்களவையின் தலைவர் சபாநாயகர் வருவார்னா? கிடையாது. மாநிலங்களவையின் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் வருவார். அப்போ சரியான இணை 2, 3. கேள்வி 12. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதிகளில் சரியானது எவை? நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. சரி.
மாநிலங்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருத்தல் வேண்டுமா? கிடையாது. மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும் குடியரசுத் தலைவர். மாநிலங்களவை கிடையாது. அப்போ 2வது குற்று தவறு. 3 குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 50 வாக்காளர்கள் முன்மொழியவும் மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். ஸோ குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன்னா நான் 50 பேரை முன்மொழிகிறேன், இவரை இன்னொரு 50 பேர் வழிமொழியணும் அப்படின்றது இருக்குது ரூலு. 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். இந்திய குடிமகனாகவும் இருக்கணும். அது மெயின் முதல்ல. ஸோ இங்கே சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 13 குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 1 ஒற்றை மாற்று வாக்கு மூலம் பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஸோ குடியரசுத் தலைவரை தேர்தலை பொறுத்தவரையும் ஒற்றை மாற்று வாக்கு மூலம் பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரி. வாக்காளர் குழுமம் என்பது மாநிலங்களவை மற்றும் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள், தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரை உள்ளடக்கியது. சரி. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்கிறார். சரி. ஸோ இந்த வாக்காளர் குழுமம்னா யாரெல்லாம் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்கு செலுத்துவாங்கன்னா 1 மாநிலங்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள். அடுத்து தேசிய தலைநகர் டெல்லி அண்டு புதுச்சேரியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இதில் வாக்கு செலுத்துவாங்க. இங்கே சரியான விடை 1, 2, 3 சரி. கேள்வி 14 பின்வரும் தொடர்களில் தவறானது எது? குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். சரி. குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும் அது குறித்த செய்தியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப முடியுமா? ஸோ நாடாளுமன்றத்தை அனுப்ப முடியாதுன்னு இருக்குது, இங்கே முடியும். ஸோ குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் எந்த ஒரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தால் கூட அது தொடர்பான செய்தியை பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அனுப்பலாம். இங்கே அனுப்ப முடியாதுன்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 2 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலின்றி நாடாளுமன்றத்தால் அறிமுகம் செய்ய முடியாது. சரி. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சரி. கேள்வி 15 பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு வகை செய்யும் சட்ட முன்வரை மாநிலங்களில் ஃபஸ்ட்டு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 2010 நிறைவேற்றியிருப்பாங்க. ஸோ மக்களவைக்கு 33% இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடிய சட்ட திருத்தம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 108வது சட்ட திருத்தம். கேள்வி 16 சரியான இணையை தேர்வு செய்க. மக்களவை தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகரா? மக்களவை தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர், மக்களவை சபாநாயகர். சரி. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர், நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் பிரதமரான பிரதமர் கிடையாது. நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் மக்களவை சபாநாயகர் வருவார். 2வது தவறு. 3 நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குபவர் மக்களவை சபாநாயகர். சரி. கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது. சரி. அப்போ இங்கே சரியான இணை 1, 3, 4 சரியாக இருக்குது, 2 தவறு. கேள்வி 17 மக்களவையின் அதிகாரங்களில் தவறானது எவை? 1 மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டதா மக்களவை. ஒன்றிய பட்டியல் பொது பட்டியலில் உள்ள விஷயங்கள் குறித்து சட்டங்களை மக்களவை நிறைவேற்றுகிறது. சரி. ஒரு முன்வரைவு பண முன்வரைவு என்று தீர்மானிக்கும் அதிகாரம் மக்களவை சபாநாயகருக்கே உள்ளது. சரி. உறுப்பு ஆர்டிகல் 249 படி மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் சட்டையற்ற அதிகாரம் அளிக்க முடியுமானா கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 249 என்ன சொல்லுதுன்னா மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்கள் சட்டையற்ற அதிகாரம் அளிக்க முடியுது எதில்னா ராஜ்யசபாவில் தான் அளிக்க முடியும், மக்களவையில் கிடையாது. ராஜ்யசபாவின் சிறப்பு அதிகாரங்கள் வரக்கூடிய ஒரு விதி தான் இது. ஸோ இங்கே 4 மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 18 பொறுத்துக. சட்ட விதி 120 அதாவது ஆர்டிகல் 120 என்னென்னா நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுது, சட்ட திருத்தத்தை பற்றி. ஆர்டிகல் 100 பொறுத்தவரை அவையில் வாக்களிப்பு உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவாக இருப்பினும் அவை செயற்பட அதிகாரத்தை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 101 பொறுத்தவரையும் நாடாளுமன்ற பதவியிடங்கள் காலியாக இருத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. நாடாளுமன்றத்தில் பதவியிடங்கள் காலியாக உள்ளதை குறிப்பிடும் ஆர்டிகல் 101. இங்கே சரியான விடை ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. கேள்வி 19 சரியான இணையை தேர்வு செய்க. ஆர்டிகல் 52 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசின் நிர்வாக தலைவர் நிர்வாக அதிகாரம் படைத்த குடியரசுத் தலைவர்னு சொல்லுதானா கிடையாது, தவறு. ஆர்டிகல் 53 இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் இருத்தல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறதானா கிடையாது. ஆர்டிகல் 54 குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. ஆர்டிகல் 55 குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றியது. சரி. இங்கே சரியான இணை 3, 4. ஸோ 52 பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர்
ஒருவர் இருத்தல் வேண்டும் என்கிறது. 52. 53 மத்திய அரசின் நிர்வாக அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் என்று குறிப்பிடுகிறது. 53. ஸோ குடியரசுத் தலைவர்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஆர்டிகல் 52லேருந்து பார்த்தீங்கன்னா 62 வரை குடியரசுத் தலைவருடைய பதவியை பற்றி சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 52 பொறுத்தவரையும் இந்தியாவுக்குன்னு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்குன்னு சொல்லுது. 53 என்ன சொல்லுது? மத்திய அரசு நிர்வாக அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் தான் குறிப்பிடுகிறது. 54 குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. 55 குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை பற்றி குறிப்பிடுகிறது. 56 குடியரசுத் தலைவரின் பதவி காலத்தை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 57 குடியரசுத் தலைவரின் மறு தேர்தலுக்கான தகுதிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 58 குடியரசுத் தலைவர் பதவிக்கான தகுதிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 59 குடியரசுத் தலைவர் அலுவலகத்தின் நிபந்தனைகள் மற்றும் வரையறைகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 60 குடியரசுத் தலைவரின் பதவியேற்பு உறுதிமொழியை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 61 குடியரசுத் தலைவரின் பதவியேற்க விசாரணைக்கான இம்பீச்மெண்ட்டை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. ஆர்டிகல் 62 குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவு தற்காலிகமாக குடியரசுத் தலைவராக செயல்படும் நபரின் பதவி காலத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 62. கேள்வி 20. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கு மதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஆகும். சரி. 2. சட்டமன்ற உறுப்பினரின் வாக்கு மதிப்பு குறைவாக உள்ள மாநிலம் சிக்கிம் ஆகும். சரி. 3. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்கு மதிப்பு 176 ஆகும். இது சரியான விடை 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 21. முகவரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. 1946 டிசம்பர் 13 நேருவால் முன்மொழியப்பட்ட நோக்க தீர்மானங்கள் சில மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு 1947 ஜனவரி 22 அரசியல் நிர்ணய சபையால் முகவரையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. முதலில் முகவரையை அரசியலமைப்பில் வழங்கிய நாடு இங்கிலாந்தானா? கிடையாது, அமெரிக்கா. முகவரையை முதல் அரசியலமைப்பில் வழங்கிய நாடு அமெரிக்கா. இங்கிலாந்துன்னு தந்திருக்காங்க. 2வது கூற்று தவறு. முகவரை இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை என்று அழைக்கப்படுகிறது. சரி. இப்போ இங்கே சரியான விடை 1, 3 சரியாக இருக்குது. கேள்வி 22. முகவரை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? முகவரை ரிலேட்டடான ஒரு 4 பேர் கூற்று சொல்லியிருப்பாங்க. அதில் எது தவறுனா ஆப்ஷன் சி. வழக்குகளின் சொர்க்கமே முகவரை என்றவர் KM முன்ஷின்னு இருக்குது. KM முன்ஷி கிடையாது. வழக்குகளின் சொர்க்கமே முகவரை என்று குறிப்பிட்டார் AV டைசி. ஸோ முகவரை நீண்ட நாள் கனவை பிரதிபலிக்கிறது என்றவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர். சரி. அரசியலமைப்பின் பெருமதிப்பு வாய்ந்த பகுதி அல்லது அரசியலமைப்பின் ஆன்மா, வழிகாட்டி, சொற்களஞ்சியம், ஊன்றுகோல், அணிகலன் போன்றதுன்னு சொன்னது தாகூர்தாஸ் பார்கவா. சரி. முகவரை இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்றவர் எர்னஸ்ட் பார்க்கர். வழக்குகளின் சொர்க்கமே முகவரை என்றவர் AV டைசி. நமது இறைமை வாய்ந்த மக்களாட்சி குடியரசின் ஜாதகமே முகவரை என்றவர் KM முன்ஷி. நமது அரசியலமைப்பின் முகவரை ஐக்கிய அமெரிக்க அரசியலமைப்பை போன்று அமைந்துள்ளது. இருப்பினும் அதைவிட சிறப்பானதாக இந்திய முகவரை உள்ளது. நமது அரசியலமைப்பின் உயிர் நாடியாக முகவரை உள்ளது. இது நமது அரசியல் சமூக அமைப்பை விளக்குகிறது என்று சொன்னது M. இதயத்துல்லா. கேள்வி 23. சரியான இணையை தேர்வு செய்க. முகவரை தொடர்பான வழக்குகள் மிக முக்கியமானது. 3 வழக்குகள் இருக்குது. பெருவாரி வழக்கு எப்போ ஏற்பட்டுனா 1960. சரி. கேசவநந்தா பாரதி வழக்கு 95 கிடையாது. LIC வழக்கு 73 கிடையாது. கேசவநந்தா பாரதி வழக்கு நடைபெற்றது 1973. LIC வழக்கு 1995. இங்கே சரியான விடை ஆப்ஷன் பி. 1 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 24. பொருந்தாதது எது? ஆர்டிகல் 110 பண மசோதா பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 112 ஆண்டு வரவு செலவு திட்டத்தை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 280 நிதிக்குழுவை பற்றி சொல்கிறது. ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவர் ஆலோசனை பற்றி சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவர் மன்னிப்பளிக்கும் அதிகாரத்தை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 72. இப்போ பொருந்தாது 4 மட்டும் பொருந்தவில்லை. கேள்வி 25. பின்வரும் நிகழ்வுகளை கால முறையில் அமைந்துள்ளதை தேர்வு செய்க. கூப்பர் வழக்கு, ஹேகர் சிங் வழக்கு, வத்வா வழக்கு, LIC வழக்கு. கூப்பர் வழக்கு எப்போ நடைபெற்றதுன்னா 1970. ஹேகர் சிங் வழக்கு 1988. வத்வா வழக்கு 1987. LIC வழக்கு 1995 நடந்திருக்கும். ஸோ கூப்பர் வழக்கு 1970, ஹேகர் சிங் வழக்கு 1988, வத்வா வழக்கு 1987, LIC வழக்கு 1995. அப்போ இங்கே சரியான காலவரிசை 1, 3, 2, 4. கேள்வி 26. கூற்று காரணம். கூற்று. மாநிலங்களவை 1952 ஏப்ரல் 3 தொடங்கப்பட்டது. ஸோ ராஜ்யசபா பொறுத்தவரையும் 1952 ஏப்ரல் 3 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி. காரணம், இங்கிலாந்தில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல் மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும் ஒரு அமைப்பு மாநிலங்களவை ஆகுமா? ஸோ இங்கிலாந்தில் இருக்கானா இந்த மாநிலங்களவை கிடையாது. எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா அமெரிக்காவில் உள்ள ஆட்சி மன்ற குழுவை போல் மாநிலங்களின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாக்கும்
ஒரு அமைப்பு மாநிலங்களவை ஆகும். அப்போது கூற்று சரி, காரணம் தவறு. கேள்வி 27. தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் எந்த நாளில் நடைபெறும்? தனிநபர் சட்ட முன்வரைவு மீதான விவாதம் 2வது வெள்ளிக்கிழமை நாளில் நடைபெறும். கேள்வி 28. மத்திய பட்டியலில் உள்ள அதிகாரங்களில் தவறானது எது? மத்திய அரசு மாநில அரசு அதிகாரங்களை பொறுத்தவரை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், இந்த 3 வகையான பட்டியல்கள் இருக்கும். அதில் மத்திய பட்டியலில் உள்ள அதிகாரங்கள் தவறானது எது? அணுசக்தி மத்திய பட்டியல் வரும், சிறைச்சாலை வராது, பொது சுகாதாரம் வராது, வங்கி சேவை வரும். அப்போது இங்கே தவறானது 2, 3 தவறு. கேள்வி தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க, 2, 3 தவறு. ஸோ மத்திய பட்டியலில் என்னென்ன அதிகாரங்கள் வரும்னு பார்க்கலாம். மத்திய பட்டியலை பொறுத்தவரை ஒரு 11 அதிகாரங்கள் இருக்குது. பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், இதெல்லாமே மத்திய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும். மாநில பட்டியல் ஒரு 10 துறைகள் இருக்குது. விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம், வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள். நெக்ஸ்ட் ஒன் பொதுப்பட்டியலை பொறுத்தவரையும் கல்வி, விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி. இது பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 29வது கேள்வி. சரியான இணையை தேர்வு செய்க. கடைசியாக தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்டது 1970 தான் கடைசியாக நிறைவேற்றிருப்பாங்க. மொத்த தனிநபர் சட்ட முன்வரைவு எவ்வளோ நிறைவேற்றிருக்காங்க இதுவரைன்றதை ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1951. சரி. முதல் தனிநபர் சட்ட முன்வரைவு நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1954. அப்போ சரியான விடை 1, 2, 3 சரியாக இருக்குது. கேள்வி 30. இந்திய குடியரசுத் தலைவர்களில் காலமுறைப்படி உள்ளதை தேர்வு செய்க. நீலம் சஞ்சீவி ரெட்டி, கியானி ஜெயில் சிங், சங்கர் தயாள் சர்மா, வெங்கட்ராமன். ஸோ இங்கே நீலம் சஞ்சீவி ரெட்டி 6வது குடியரசுத் தலைவர், கியானி ஜெயில் சிங் 7வது குடியரசுத் தலைவர், சங்கர் தயாள் சர்மா 8வது வருவாங்கன்னா கிடையாது, 9வது குடியரசுத் தலைவர், வெங்கட்ராமன் பார்த்திங்கன்னா 8வது குடியரசுத் தலைவராக வருவாங்க. அப்போது 1, 2, 4, 3 தான் சரியான காலவரிசை. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. குடியரசுத் தலைவர் பட்டியலை பார்க்கலாம். முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத், 2வது டாக்டர் ராதாகிருஷ்ணன், 3 டாக்டர் ஜாகிர் ஹுசேன், 4 வி கிரி, 5 பக்ருதீன் அலி அகமது, 6 நீலம் சஞ்சீவி ரெட்டி, 7 கியானி ஜெயில் சிங், 8 வெங்கடராமன், 9 சங்கர் தயாள் சர்மா, 10 KR நாராயணன், 11 அப்துல் கலாம், 12 பிரதிபா பாட்டீல், 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, 14 ராம்நாத் கோவிந்த், 15 தற்போது இருக்கவங்க திரௌபதி முர்மு. ஸோ குடியரசுத் தலைவர் பட்டியலில் சரியானது எது தவறானது எதுன்னு கேட்பாங்க. அதே போல் காலவரிசைப்படுத்தல ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு டாக்டர் ராஜேந்திர பிரசாத், 2 ராதாகிருஷ்ணன், 3 ஜாகிர் ஹுசேன், 4 வி கிரி, 5 பக்ருதீன் அலி அகமது, 6 நீலம் சஞ்சீவி ரெட்டி, 7 கியானி ஜெயில் சிங், 8 வெங்கட்ராமன், 9 சங்கர் தயாள் சர்மா, 10 KR நாராயணன், 11 அப்துல் கலாம், 12 பிரதிபா பாட்டீல், 13 பிரணாப் முகர்ஜி, 14 ராம்நாத் கோவிந்த், 15 திரௌபதி முர்மு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் பாலிட்டி 2ல் இருக்கக்கூடிய 30 கேள்விக்கான விடைகளை முழுமையாக பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.